குட் மார்னிங் டு ஆல். ஜிஹெச்எஸ் குருச்சத்திரம். நான் இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா 18 இருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா ட்ரை அண்ட் வெட் வேஸ்ட் செப்பரேட்டிங் டஸ்ட்பின். இதோட இன்ட்ரோடக்ஷன் என்ன நிறைய சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் நார்மல் டஸ்ட்பின் இருக்கும், இல்லை கடல் டஸ்ட்பின் இருக்கும், இல்லை ஓப்பன் டஸ்ட்பின் இருக்கும். இப்போ ப்ராஜெக்ட் நேம் ஆட்டோமேட்டிக் செப்பரேட்டிங் வெட்ன்ற இதுக்கான அர்த்தம் ஈரப்பதம் இருக்க ஒரு பொருளையும் ஈரப்பதம் இல்லாத ஒரு டஸ்ட்டையும் கண்டுபிடிக்கிறது தான் அதோட வேலை. இது ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ஒரு ப்ராஜெக்ட். ஸோ நம்ம வேலை எல்லாத்தையும் குறைக்கிறது தான் இதோட வேலை. இப்போ சும்மா சொல்லி நாங்கள் காம்பனன்ட்ஸ் பார்க்கலாம். ஆர்டினோ யூஎன்ஓ சாயில் மாய்ஸ்டர் சென்சார், அல்ட்ராசோனிக் சென்சார், சர்வோ மோட்டர், மினி பிரெட்போர்ட், ஜம்பர் ஒயர்ஸ், யூஎஸ்பி கேபிள், பவர் சப்ளை. எப்படி ஒர்க் பண்ணி காமிக்கிறதுன்னு நீங்கள் சும்மா சொல்லுங்கள். இது நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று ட்ரை வேஸ்ட், இன்னொன்று வெட் வேஸ்ட். அப்படி இது சாயில் மாய்ஸ்டர் சென்சார். இது ஈரமானதா இல்லை ஈரம் இல்லாத குப்பையான இதுதான் கண்டுபிடிக்கிறோம். இது அல்ட்ராசோனிக் சென்சார். இது குப்பை இங்கே இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுதான் வேலை செய்யும். இது வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கு சிக்னல் இருக்கும். சாயில் மாய்ஸ்டர் சென்சாருக்கு சிக்னல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இது ஈரமான குப்பையா ஈரம் இல்லாத குப்பையான்னு கண்டுபிடிக்கும். இது சர்வோ மோட்டருக்கு சிக்னல் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் சர்வோ மோட்டர் ட்ரை வேஸ்ட்னா இந்த சைட் செய்யும், வெட் வேஸ்ட்னா இந்த சைட் செய்யும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். பவர் சப்ளை கொடுக்கணும். இப்போ முதல்ல ட்ரை வேஸ்ட் வைக்கிறோம். ட்ரை சைட்ஸ் வந்துச்சு. ரெண்டாவது மறுபடியும் ட்ரை வேஸ்ட் வைக்கிறோம். ட்ரை சைட்ஸ் வந்துச்சு. இப்போ வெட் வேஸ்ட் வைக்கிறோம். வெட் வேஸ்ட் இந்த சைட்ஸ் வந்துச்சு. கம்ப்ளீட். லேப்டாப்பில் கோடிங் கொடுத்துருக்கோம். இதோட அப்ளிகேஷன் தீபக் சொல்லுவோம். இதோட அப்ளிகேஷன் எதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ட்ரை வேஸ்ட்டு வெட் வேஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இதுவே தனித்தனியாக பிரிச்சிடும். இது மூலமாக ஹியூமன்ஸ் வர வேஸ்ட்டாக இதுவே தனியாக ஆட்டோமேட்டிக்காக தனித்தனியாக பிரிச்சிடும். இது மூலமாக யாருக்கும் எந்த இதுவும் வராமல் தடுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ மாடலுக்காக தான் இதை இப்படி ஹாஃபாக வச்சுருக்கோம். இது செய்யும்போது அப்படி ஃபுல்லாக வச்சு டாப் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் எந்த இன்ஃபெக்ஷனோ அல்லது எந்த ஜெர்ம்ஸோ யாருக்கு எதுவும் பரவாது. அது மூலமாக கொசுக்களோ ஈக்களோ எதுவுமே சுத்தாமல் இருக்கும். இது நாங்கள் இப்போ மாடலுக்காக வச்சுருக்கோம். இது ஹியூமன்ஸ் வரப்போ இப்போலாம் ஹியூமன்ஸு க்ளீன் பண்ண தேவையே இல்லை. இது நாங்கள் மாடல் வச்சுருக்கோம். தேங்க்யூ.